பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திட்டேருந்து விவாதத்தை துவக்கிறேன். இந்தியா மீது ஒரு நட்பு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா 25% வரியை விதிப்பதற்கான காரணம் என்ன? எடுத்தெடுப்பில் சொல்லுறேன், இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வழிமுறை இல்லை. இந்த நடைமுறை, இந்த வழிமுறை, இந்த அறிவிப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மிக கடுமையான கண்டனத்துக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது 2-3 காரணங்கள். ஒன்று, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? ஒரு நேர்மறையான நாணயமான சர்வதேச வர்த்தக வழக்கங்கள் இருக்குது. அதுக்கு இது முற்றிலும் முரண்பட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்கனவே வர்த்தகம் தொடர்பான பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாதம் 3வது வாரம் தொடரப் போகிறது மீண்டும். அது ஏறத்தாழ ஒரு நிறைவு கட்டத்தை எட்டியிருப்பதாகத்தான் நம்பகமான செய்திகள் கூறுகின்றன. அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நான் ஏற்றியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருது அப்படிங்கிறது, இது இட் இஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட் ஆல் தி அக்செப்டட் நார்ம்ஸ் ஆக்சுவலாக இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்புறம் இரண்டாவது, பல எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி, ஆகஸ்ட் 7 வரைக்கும் போட்டிருக்காங்க பார்த்தேன்னா. ஆனால் அது போதாது. என்னென்ன 2-3 விஷயம் நம்ம நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு அமெரிக்காவுடன் வர்த்தகம் தேவைப்படுகிறதோ அதற்கு இணையாக அமெரிக்காவுக்கும் நம்முடைய வர்த்தகம் தேவைப்படுகிறது. நம்முடைய சந்தையும் அவங்களுக்கு தேவைப்படுகிறது, சரிங்களா? நம்முடைய நுகர்வோர் சந்தை மிக நிச்சயமாக அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய பல முதலீட்டாளர்களுக்கு இந்தியா தேவைப்படுகிறது. இதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு நான் நினச்சபடி 25% கொண்டு வருவேன் அப்படிங்கிறலாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறை ஒன்று. அப்புறம் இரண்டாவது, தனிப்பட்ட முறையில் நான் வெகு ஆழமாக நம்புகிறேன், அநேகமாக அடுத்த ஓரிரு மாதங்களிலே இது வெகுவாக குறைக்கப்படும். எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. அநேகமாக ஆகஸ்ட் 3வது வாரத்திலேயே கூட அந்த 3-4வது வாரத்தில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அவங்களே இப்படி தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு ட்ரேட் டீல் எட்டுகிற வரையில் என்ன பார்த்தா இது ஒரு டெம்பரரி ஃபெனோமெனாவாக தான் நான் பார்க்குறேன். இது நிலையாக இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பல்வேறு சர்வதேச ஊடகங்களும் அப்படி தான் சொல்லிட்டு வருது தொடர்ந்து. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரேட் டீல் இட் இஸ் வெரி மச் இன் ப்ராசஸ் நவ். ஆக்சுவலி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 3வது அல்லது 4வது வார முடிவில் மிக நிச்சயமாக இது குறைத்து கொள்ளப்படும் அப்படிங்கிற நான் தனிப்பட்ட முறையில் நான் கூட அதை ஆழமாக நம்புகிறேன், குறைய போகிறது அப்படின்னு. ஆனால் அதற்கு முன்னதாக இது மாதிரியான அறிவிப்பு வெளியிட்டிருக்க வேண்டாம்னு தோணுது. ஏன்னா 2-3 காரணங்களுக்காக இந்த அறிவிப்பு எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது. ஒன்று யூனிலேட்டராக ஒரு அமெரிக்க அதிபர் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற வரைக்கும் யாரும் பண்ணதில்லை ஒன்று. அப்புறம் இரண்டாவது, மிக முக்கியமாக அவர் பயன்படுத்திய சில சொற்கள். நீங்கள் என்ன தான் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கப்புறம் வர்த்தகத்தில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு அநேகமாக அது 20%க்குள்ளாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், சரிங்களா? 25ங்கிறது இருக்காது, அநேகமாக 20% வரையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகள், அதிகாரப்பூர்வ செய்திகள். இது வரைக்கும் எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? இப்போ யார்தான் ஒரு 10% வரைக்கும் இருக்குது. அது டிபெண்ட்ஸ் ஆக்சுவலாக 6%லேருந்து 9%லேருந்து 10% வரைக்கும் இருக்குது. 4-5 கேட்டகரிஸ் இருக்குது. அதிகபட்சமாக 10% வரை இருக்கிறது. அது இப்போ 25% ஆக இருக்கிறது. கூட பெனல்ட்டி இருக்கும் சொல்கிறாங்க, அபராதம் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அது எவ்வளோங்கிறது இன்னும் கிளியராக யாருக்குமே தெரியல. அது ஒரு கிளாரிட்டி இல்லை. அஃபிஷியலாகவே எல்லா இடத்துலையும் அப்படி தான் சொல்கிறாங்க, கிளாரிட்டி இல்லை இதுவரையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஆனாலும் கூட இது மாதிரியான ஒரு ரிவிஷன் அப்படிங்கிறது அது எந்த ஒரு லாஜிக்கல் பேஸே கிடையாது. இதுக்கு 25% அப்படின்னு ஒட்டுமொத்தமாக போடுறதுக்கு என்ன அடித்தளம் இருக்குது? எதை அடிப்படையாக நீங்கள் 25% சொல்கிறீங்க? சில நாடுகளுக்கு 10%, சில 41% வரைக்கும் அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுதான் நான் சொல்கிறேன். அவர்களாகவே நினைத்துக் கொள்கிறார்கள், இது நமக்கு வேண்டிய நாடு, இது வேண்டாம் நாடு, இந்த வர்த்தகம் வேண்டும், இங்கே வர்த்தகம் கூடாது, இங்கே $40 பில்லியன் அளவுக்கு அன்ஃபேவரபிள் டு இந்தியா, அன்ஃபேவரபிள் டு அமெரிக்கா இருக்குது நம்முடையது. அதனால் இதெல்லாம் வச்சு பார்க்குற போது அதை சரி செய்வதற்காக 25% அப்படிங்கிறது அதை விட கொடுமை என்னென்னா, இதை அடிப்படையில் தான் போடுறாங்களா? வேண்டிய நாடு, வேண்டாத நாடு, மிக நிச்சயமாக அதை வேற என்ன இருக்கு சொல்லுங்க. நீங்கள் பாகிஸ்தானுக்கு நீங்கள் சலுகை தரலாம், ஆனால் இந்தியாவுக்கு தர முடியாது அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஜனநாயக குடியரசு நாடாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய மோஸ்ட் வைப்ரண்ட் எக்கானமி இருக்கக்கூடிய ஒரு இந்தியா போன்ற நாட்டுக்கு நீங்கள் 25% வரி விதிக்கிறீர்கள். ஆனால் பல்வேறு விஷயங்களை, எதிர்மறை விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரும், சரியா? நம்ம அந்த அரசியலுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக ஏராளமான எதிர்மறையான விமர்சனங்கள் இருக்கின்றன, எல்லாம் நியாயம் இருக்கின்றன நான் கருதுகிறேன் தனிப்பட்ட முறையில். அங்கேயே நீங்கள் ஒரு சலுகை அறிவிக்கிறீங்கல்ல. இல்லை, பாகிஸ்தானுக்கு டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களே. இவரே ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்கிறாரு? இவரே என்ன சொல்கிறாரு? நாங்கள் பெட்ரோல் உற்பத்தி தொடர்பாக நாங்கள் ஒரு கம்பெனியை வச்சுருக்கோம், அங்கே பாகிஸ்தான் கொண்டு வர போகிறோம், கூடிய சீக்கிரம் ஒரு வேளை இந்தியா கூட அவங்கள்ட்ட பெட்ரோல் வாங்க வேண்டிய நிலைமை வரும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் இதெல்லாம், சரிங்களா? அதுதான் இன்ஃபேக்ட் நான் அப்படி தான் போட்டிருக்கேன். நேற்று என்னோட போஸ்டில் அப்படி தான் போட்டிருக்கேன். அவரோட பேர் போட்டு ஹி கோஸ் நட்ஸ்
அப்படின்னு தான் அது அப்படி தான் தோணுது ஆக்சுவலாக. நான் தமிழில் சொல்லணுன்னா ஏற்றுக்கொள்ள அந்த பேர் சொல்லாமல் சொல்கிறேன், இது ஒரு மறைகண்ட கேஸாக தான் தோணுது ஆக்சுவலாக. அந்த மாதிரி அது அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள், என்ன ஒரு லாஜிக்கல் ரீசனிங் என்ன இருக்குது பின்னால்? இல்லை, இது யோசிச்சு பாருங்களேன். ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் செய்யக்கூடிய விஷயம். அதனால பேர் சொல்லல. அமெரிக்கன் கவர்மெண்ட் செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும். இல்லை அதுதான் சொல்ல வரேன். அமெரிக்கன் பிரசிடென்ட் அமெரிக்காவை பொறுத்த வரையில் இந்த கடந்த சில மாதங்கள் நாம் பார்த்த வரையில் எப்படி தோணுது அப்படின்னா, அமெரிக்க நிர்வாகம், அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் யூஎஸ் பிரசிடென்ட்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி வெகுவாக குறைந்து இருக்கிறது. தான் சொல்கிறதெல்லாம் யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு, அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. அதுவே தப்பு அப்படிங்கிற என்னை பொறுத்தவரையில் இதுவே கூட அமெரிக்க நீதிமன்றங்களாலேயே இது மிக நிச்சயமாக கண்டிக்கப்படும். வரப்போது கேஸ் நினைக்கிறேன். கடந்த தேர்தலில் ட்ரம்புக்கு ஆதரவாக நின்றதா இல்லையா? யாரு? இந்தியா. பாருங்களேன், இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எப்போதும் மிகச்சரியாக இருந்திருக்கிறது. 2 விஷயங்கள் மிகச்சரியாக இருந்திருக்கு. ஜோ பைடனா ட்ரம்பா இல்லை, அதிகாரப்பூர்வமாக எதுவுமே பண்ணல. இந்தியாவுடைய பார்வை எப்படி இல்லை, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்தியாவோட பார்வைக்கு தான் சொல்கிறேன். தொடர்ந்து 1947 இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் மாற்றமே இல்லை. 2 மிக முக்கியமான அம்சங்கள் அதில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நாட்டில் உள்நாட்டு விவகாரத்திலும் நம்ம தலையிடுவதில்லைங்கிறத நம்ம ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறோம். எங்கேயா ஒரு இடத்துல காட்டுங்க, இந்திய அரசாங்கத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக ஜோ பைடனையோ அல்லது எதிரான கமலா ஹாரிஸையோ யாரையோ ஒரு ஆதரித்ததாகவோ எதிர்த்ததாகவோ ஒரே ஒரு ஆதாரம் காட்டுங்க. இல்லவே இல்லை. நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். 2வது மிக முக்கியமானது, எந்த ஒரு நாட்டின் உறவையும் வேறு எந்த ஒரு நாட்டின் உறவுகளும் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடாதுங்கிறது நம்ம தெளிவாக இருக்கும். தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அது உலக நாடுகள் அத்தனையுமே அதை அங்கீகரித்திருக்கிறது. அத்தனை நாடும் அங்கீகரித்திருக்கின்றன. நம்ம சொல்கிறத நாம் ஒரு நாட்டுடன் தொடர்பு வைத்திருக்கிறோம்னா அது அந்த நாட்டினோட உறவு, அவ்வளோதான். வேறு ஒரு நாட்டின் உறவு வைத்திருக்கோம், அந்த நாட்டினோட உறவு. இந்த நாட்டின் உறவையும் இந்த நாட்டின் உறவையும் தொடர்புபடுத்தி நம்ம பார்ப்பதே இல்லை. பிற நாடுகளும் அப்படி தான் பார்க்குறோம். இந்த உதாரணத்தையே பாருங்களேன். அமெரிக்கா நம்முடன் இணக்கமாக இருக்கிறது, அப்போ பாகிஸ்தானோட இணக்கமாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னதே இல்லையே. இது வரைக்கும் எப்போ சொல்லியிருக்கோம்? அமெரிக்கா பாகிஸ்தான் இணக்கமாக இருக்கிறதா இருந்து விட்டு போகட்டும். சைனா பாகிஸ்தான் இணக்கமாக இருந்தால் நெருக்கம் குறையிறதுக்கான காரணம் என்ன? எது? இந்தியாவோடு நெருக்கம் குறையிறதுக்கான காரணம். நெருக்கம் குறைஞ்சதா இப்போ கூட நான் நம்பலை. இப்போது கூட அந்த ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக நெருக்கம் குறைஞ்சதுனால தானே வரி விகிதம் அதிகமாக இருக்கு. அதான் 2 காரணங்கள் சொல்கிறேன். நான் ஏன் அப்படி நம்புறேன் அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி ரோல்ட் பேக். எழுதி வச்சுக்கோங்க. ஓரிரு மாதங்களில் இந்த வரி விதிப்புங்கிறது மிக நிச்சயமாக குறைக்கப்படும். எந்த அளவுக்கு குறைக்கப்படும்னு தெரியல. அதாவது பேச்சுவார்த்தை நிறைவில் தான் தெரியும். அது ஒன்றும் டவுட்டே இல்லை எனக்கு. அது வந்து டெம்பரரி மெஷர் தான். என்ன பேச்சுவார்த்தை நிறைவு? என்ன பேசுவாங்க? வரியை குறைங்கன்னு பேசுவாங்களா? இல்ல வரியை நீங்க குறைக்கலைன்னா நாங்க இங்க இருந்து அனுப்புற பொருட்கள் குறையும். இல்ல, நம்ம அமெரிக்காவிற்கு பிரச்சனை வரும். அதாவது அடிப்படையில் சில கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் இருக்கு. அதாவது பேசி தீர்த்து கொள்ள முடியாத மாதிரி சில பிரச்சனைகள் நமக்குள்ள இருக்கு. அதில் மிக முக்கியமானது வந்து இந்த ஜெனட்டிக்கலி மோடிஃபைடு திங்ஸ். அது வந்து மரபணு மாற்றப்பட்ட விஷயங்களை நம்ம வாங்குவது இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானமாக இருக்கும். ஆனால் நம்ம வாங்கி தான் ஆகணும்னு அமெரிக்கா நிர்பந்தப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் பற்றி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி we are செல்ஃப் சஃபிஷியன்ட். அது இல்லாமல் வெவ்வேறு காரணங்களும் சொல்லப்படுகின்றன. அது எந்த அளவுக்கு நிஜங்களும் தெரியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்றதாக இல்லை, உகந்ததாக இல்லை. அதுக்குள்ளே டீட்டெயிலாக போக விரும்பல. அதுவும் ஒரு காரணமாக சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் அமெரிக்கா சொல்லக்கூடிய சில காரணங்கள். இதனாலாம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லா நாட்டோடு இருக்கக்கூடிய எல்லா வர்த்தக பேச்சுவார்த்தை இது மாதிரி நெருடல்கள் இருக்கத்தான் செய்யும். இடைஞ்சல்களும் தடைகளும் நெருடல்களும் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் மீறி தான் வர்த்தக ஒப்பந்தங்கள் வருது. ஒன்றுமே இல்லைங்க. ஐரோப்பிய யூனியனோட நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட முடியுது, இங்கிலாண்டோட போட முடியுது, அரபு நாடுகளுடன் போட முடியுது, ஆஸ்திரேலியாவோட நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட முடியுது. அப்படின்னா அமெரிக்காவோட ஏன் போட முடியாது? முடியும். அப்போது இடையில யாரோ ஒரு இருக்கார். அவர் வேறு யாருன்னா அமெரிக்க அதிபர் தான். இப்போதைக்கு அமெரிக்க அதிபர் தான் சொல்கிறேன். கடந்த சில வாரங்களாக அவருடைய பேச்சும் நடத்தியும் உண்மையிலே மோஸ்ட் அன்பிரடிக்டபிள். அதுக்கு மேலே அந்த வார்த்தையை யூஸ் பண்ண தயாராக இல்லை. கணிக்க முடியாத அளவுக்கு மிகவும் தவறான எரனஸ் பிஹேவியராக அவர்கிட்ட இருந்துகிட்டு இருக்கா தான் நான் பார்த்துட்டே வரேன். அதனுடைய விளைவாகத்தான் இதை நான் பார்க்குறேன். மற்றபடி இந்த அறிவிப்பு சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அறிவிப்பு. இன்னும் நிறைவாக ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். ஏன்னா கடந்த 2 நாட்களாக நான் பார்த்து கொண்டிருக்கிற பல்வேறு போஸ்டிங்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு விஷயம் நம்ம வெளியே சொல்லாமலேயே இருக்கும். சொல்லியே ஆகணும். என்ன தான் இவர்கள் வந்து நம்ம மீது அதிக வரி விதிப்பு செய்தாலும் கூட இந்தியா தருகிற மாதிரியான தரமான பொருட்களை விலை சகாயமாக நம்பகத்தன்மையுடன் தரக்கூடிய வர்த்தகர்கள் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. அது ஞாபகம். அது முதல்ல அவர் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கோம்.